ஃபிஷரி சயின்ஸ்ல காலேஜ் அட்மிஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா கவுன்சிலிங் பேஸ்ட் தான் நடக்கும். அது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படி சொல்லிட்டு கவுன்சிலிங் நடத்துவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கட் ஆஃப்க்கு ஏத்த மாதிரி ரேங்க் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் கவுன்சிலிங் ரவுண்ட்ஸ் நடக்கும். நீங்க இந்த மாதிரி வெட்டினரி சீட்காகவோ இல்ல இன்ஜினியரிங் சீட் இந்த மாதிரி வந்து ஃபிஷரி சயின்ஸ் தொடர்பா ரேங்க் லிஸ்ட்ல உங்க கட் ஆஃப் பேஸ் பண்ணி அட்மிஷன் போடப்படுற எந்த ஒரு காலேஜா இருந்தாலும் நீங்க வந்து 12th பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா கட் ஆஃப் பேஸ் பண்ணி படிக்கிறது. நான் மேஜரா 12th பண்ண ஒரு மேஜரான மிஸ்டேக் என்ன அப்படின்னா நான் வந்து டோட்டல்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து என்னோட ஸ்டடிஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்தேன் ஸ்கோர்ஸ் எல்லாம். பட் வந்து கட் ஆஃப் தான் நீங்க வந்து கால்குலேட் பண்ணணும். டோட்டலை கம்பேர் பண்ணும்போது உங்களோட கட் ஆஃப் வந்து உங்களோட ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் கால்குலேட் பண்ணி கட் ஆஃப்ல ஏதாவது இன்க்ரீஸ் இருக்கா, கட் ஆஃப்ல எப்படி வந்து உங்களோட மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். படிக்கும் போது கன்சிஸ்டன்டா படிங்க, கேப் விட்டு ஸ்னாப்ஸ் எடுத்து படிங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரே சப்ஜெக்டை படிக்காம வந்து ஒரு டிவிஷன் போட்டு இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சு உங்களோட டைம் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்கெடியூல் பண்ணி ஃப்ரீயா படிங்க. கன்சிஸ்டன்டா படிக்கிறது தான் ரொம்பவே முக்கியம். இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ரொம்ப நாளா கேட்டிருந்தேன் அவங்களுக்காக தான். சோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.